The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, text number 1, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada. பெண்வரும் உபன்யாசம் பகவத்கீதை 2வது அத்தியாயம் முதல் பதத்திற்கானது. வழங்கியவர் தெய்வ திரு பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். Recorded on December 7th, 1972 in Ahmedabad, India. 1972 வருடம் டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி இந்தியாவின் அகமதாபாத் நகரில் பதிவு செய்யப்பட்டது. அஸ்ருபூர்ணா குலேக்ஷணம் விசீதந்தம் இதம் வாக்கம் உவாச மதுசூதனம். Madhusudana, Krishna is described here as Madhusudana, the killer of the demon Madhu, Madhukaitava Bhara. Sanjaya uvacha tam tatha kripaya vishtam ashrupurna kulekshanam vishidantam idam vakyam உவாச்ச மதுசூதனஹ. மதுசூதனா, கிருஷ்ணரை இங்கு மதுசூதனான்னு வர்ணிக்கப்பட்டிருக்கு. மதுன்ற அரக்கனை வதம் செய்தவர்னு அர்த்தம். மது கைத்தவாரி. So, Arjuna was attacked by a demon of forgetting his duty, being too much afflicted by bodily relations. This is our position. அர்ஜுனன் சரீர சம்பந்தமான உறவுகள்னால பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால அவனுடைய கடமையை செய்ய மறக்கிறதுன்ற அசுரனால தாக்கப்பட்டிருக்கான். இதுதான் நம்மோட நிலை. In this material world, we are so much attached to this bodily relationship that it is to be considered just like we are ghostly haunted. இந்த பௌதிக உலகத்துல இந்த சரீர சம்பந்தமான உறவுகள்ல ரொம்ப பற்றுடையவர்களா நம்ம இருக்கிறதால அது பேய் பிடித்தவர்களா கருதப்படுது. Poetry Prem Vivarta, it is said that পিশাচি পাইলে যেন মতিচ্ছন্ন হয়, মায়াগ্রস্ত জীবের সেই দশা উপজয়. பிரேம விவார்த்தன்ற கவிதையில சொல்லப்பட்டிருக்கு, பிசாச்சி பயிலே என மதிச்சன ஹய மாயாகிரஸ்த ஜீவேர ஹய சே பஹாவ உதயா. মায়াগ্রস্ত জীব, মায়াগ্রস্ত, maya means illusion, hallucinations. மாயாகிரஸ்த ஜீவா, மாயாகிரஸ்தா, மாயா அப்படின்றது மாயை, இல்லாதத இருக்கிறது மாதிரி தோன்றக்கூடியது. So, we are in this material world, we are all illusions. Illusion means accepting something as fact which is not. அதனால நம்ம இந்த பௌதிக உலகத்துல மாயை வயப்பட்டிருக்கோம். மாயை அப்படின்றது இல்லாத ஒன்ன இருக்கிறதா ஏற்றுக்கொள்றது. Something just like in dream we see sometimes I'm attacked with a tiger, my head is being cut off, so many things. கனவு மாதிரி, கனவுல ஒரு புலி நம்மளை தாக்குது, நம்முடைய தலை வெட்டப்படுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். So actually there is no tiger, my head is not being cut off, but still I am crying. Oh, here is a tiger, here is a tiger. உண்மையில அங்க புலியும் இல்லை, நம்ம தலையும் வெட்டப்படலை, ஆனாலும் நான் அலறேன்.
ஓ இங்க புலி இருக்கு, ஓ இங்க புலி இருக்கு. So, our attachment for this world is like that. It is illusion. இந்த உலகத்து மீதான பற்றுன்றது இந்த மாதிரி தான். இது மாயை. I am thinking that without me, everything will be spoiled. My presence is required. And so on, so on. நான் நினைக்கிறேன், நான் இல்லாம எல்லாமே கெட்டு போயிடும், நான் இருந்தாகணும், இந்த மாதிரி. Just like sometimes our political leaders, each and every one of them think that without him, the whole situation will be spoiled. அரசியல் தலைவர்கள்லாம் இருக்காங்க, ஒருத்தருமே என்ன நினைக்கிறாங்க, அவங்க இல்லாம இந்த சூழ்நிலை எல்லாமே கெட்டு போயிடும். Even Mahatma Gandhi, he was so attached that he would not retire from political life unless he was killed. மகாத்மா காந்தி கூட அவர் எந்த அளவுக்கு பற்றோடு இருந்தார் அப்படின்னா, அவருடைய அரசியல் வாழ்க்கையிலிருந்து அவர் கொல்லப்படுற வரைக்கும் அவரால் ஓய்வு பெற முடியல. The attachment was so strong. But after passing away of Mahatma Gandhi or Jawaharlal Nehru or so many big leaders, the world is going on. அந்த பற்றுதல் அவ்வளவு பலமானதா இருக்கு. ஆனா மகாத்மா காந்தியோ ஜவஹர்லால் நேரு இந்த மாதிரி பெரிய பெரிய எத்தனையோ தலைவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் இந்த உலகம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. There is a Bengali proverb that when the king dies, it does not mean the kingdom stops. The kingdom goes on. வங்காள மொழியில ஒரு பழமொழி இருக்கு, ராஜா இறந்து போறார் அப்படின்னா ராஜாங்கம் அப்படியே நின்று போயிடும் அப்படின்றது இல்ல, ராஜாங்கம் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும். But when so long the leader or the person in charge remains there, he thinks that without me everything will be spoiled. This is called Maya. This is called illusion. ஆனா ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பொறுப்பேற்றுட்டு இருக்கிற வரைக்கும், தலைவராக இருக்கிற வரைக்கும் அவர் நினைக்கிறார், நான் இல்லாம எல்லாமே கெட்டு போயிடும். இதுதான் மாயா. இதுக்கு பேரு மாயை. According to Vedic system, therefore, there is forced renunciation. ஆனா வேத வழிமுறைப்படி துறவு வாழ்க்கை கட்டாயப்படுத்தப்படுது. Nobody wants to retire from family life, but the Vedic injunction is that after one has passed 50 years, he must leave his family. Panchasodham vanam brajet. யாருமே குடும்ப வாழ்க்கையிலிருந்து துறவு பெறறதுக்கு விரும்புறதில்லை. ஆனா வேதங்கள் என்ன அறிவுறுத்துதுன்னா, ஒருத்தருடைய 50 வயசுக்கு அப்புறம் அவர் குடும்ப வாழ்க்கையிலிருந்து ஓய்வு பெறணும். பஞ்சாசோர்த்வம் வனம் ரஜேத். In the beginning, as a student life, he is trained up, brahmachari, undergoing severe austerities, penances, and taking instruction from the spiritual master about the temporary existence of this material world. ஆரம்பத்துல ஒருத்தன் மாணவ பருவத்துல பிரம்மச்சாரியா பயிற்சி அளிக்கப்படுறான். அப்போ அவன் கடுமையான தவங்கள் புரிந்து ஆன்மீக குருவிட்ட இருந்து இந்த தற்காலிகமான பௌதிக உலகத்தை பற்றின உபதேசங்களை பெறறான். In this way, he is trained up very nicely. And even after training, if he appears to be attached to this material world, he is allowed to go home and marry. அவனுக்கு ரொம்ப நல்லா பயிற்சி அளிக்கப்படுது. அப்படி பயிற்சி அளிக்கப்பட்ட பின்னாடியும் அவன் இந்த பௌதிக உலகத்து மீது பற்றோடு இருக்கான் அப்படின்னா அவனை வீட்டுக்கு அனுப்பி திருமணம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுது. And some of the brahmacharis are allowed to remain Naisthik brahmachari without going home and accepting a wife. மேலும் சில பிரம்மச்சாரிகள் நைஷ்டிக பிரம்மச்சாரியா இருக்க அனுமதிக்கப்படுது.
அவங்க வீட்டுக்கு போகாம மனைவியை ஏற்றுக்கொள்ளாம இருக்காங்க. But one who cannot, he is allowed to accept wife and become a householder and remain there for 25 years. ஆனா யாரால அது முடியாதோ அவங்க மனைவியை ஏற்றுக்கொள்றதுக்கும் குடும்பஸ்தர் ஆகிறதுக்கும் அவங்க 25 வருஷம் அந்த குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறதுக்கும் அனுமதிக்கப்படுது. Because generally the brahmachari was going home at the age of 24 years, 25 years. So after marriage, he may get a child. So living there for 25 years means the child is grown up. ஏன்னா பொதுவா பிரம்மச்சாரி வீட்டுக்கு போகும்போது 24-25 வயசு ஆயிடும். அதன் பிறகு அவன் திருமணம் செய்துட்டு அவன் குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். அங்க அவன் 25 வருஷம் வாழலாம். அந்த சமயத்துல குழந்தையும் வளர்ந்துடும். Then the husband and wife takes leave, not living for good, but vanaprastha, traveling in pilgrimages like Vrindavan, Prayag. That was the system. அதன் பிறகு கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு கிளம்பி அவங்க புனித பயணம் மேற்கொள்றாங்க. விருந்தாவனம், பிரயாகை அப்படின்னு. அதுதான் வழிமுறையா And இருந்தது. after 2 months, again he comes back and he remains home. For another 2 months, again goes out. In this way, the whole process is how to give up attachment from this family life, from this world. பிறகு 2 மாதம் கழித்து அவர் திரும்பி வரார். 2 மாதம் வீட்டில் இருக்கார். மறுபடியும் அவர் வெளியில போறார். இந்த விதத்துல மொத்த வழிமுறையும் எப்படி இந்த குடும்ப வாழ்க்கையிலிருந்து பற்றுதலை விடுறது அப்படின்றதுக்காக இருக்கு. இந்த உலகத்து மீதான பற்ற விடணும். And when he is trained up fully, he takes sannyas. That is our Vedic system. எப்போ அதுக்கான பயிற்சி அவர் பெறாரோ அப்போ அவர் சந்நியாசம் ஏத்துக்கிறார். அதுதான் வேத வழிமுறை. So, the attachment of this material world is very strong. That is stated in the Srimad Bhagavatam by Rishabdev. இந்த பௌதிக உலகத்து மீதான பற்றுதல் அப்படின்றது ரொம்ப பலம் வாய்ந்தது. இது ஸ்ரீமத் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு ரிஷபதேவரால. Pumsam striyami thuni bhavame tat. This whole material world is an attachment of male and female. பும்சாஸ்திரியா மிதுனி பாவமேதத். இந்த மொத்த பௌதிக உலகமும் ஆண் பெண்ணோட பற்றுதல் தான். Pumsam striya mithuni bhava, sex impulse attachment. Tayor mitha hridaya gantimahu. And when they are married, when they are united, then it becomes a hard knot in the heart. பும்சாஸ்திரியா மிதுனி பாவம், பாலுறவுக்கான உந்துதல், பற்றுதல். தயோர் மிதோ ஹிருதய கிரந்திமாகு. எப்போ அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க ஒன்ன சேரும்போது அவங்களுடைய இதயத்துல ஒரு பலமான முடிச்சு விழுது. Atagyachetu sutartha vittai janasya mohoyam aham mameti. Then gradually, after being united, one becomes attached to griha, home, apartment. அத்தோ கிருஹ க்ஷேத்ர சுதாப்த வித்ஹைர் ஜனஸ்ய மோஹோயம் அகம் மமேதி. படிப்படியா அவங்க ஒன்னு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் கிருஹா வீடு மீது பற்று வைக்கிறார். Kshetra, formerly there was no industry, so everyone must have some land to produce food. அதன் பிறகு க்ஷேத்ரா, முன்னெல்லாம் தொழிற்சாலைகள் கிடையாது, எல்லாருக்குமே கொஞ்சம் நிலம் இருந்தது உணவு உற்பத்தி பண்றதுக்கு. Griha, Kshetra, Suta, then children, Apta, friends, Vitta, the money. Without money, nothing can be maintained. கிருஹ க்ஷேத்ரா, சுத்தா, பிறகு குழந்தைகள், ஆப்தா, நண்பர்கள், வித்தா, பணம். ஏன்னா பணம் இல்லாம எதையும் பராமரிக்க முடியாது. Atagriya kshetra sutartha vittai janasya moha. He becomes more and more illusioned. அத்த கிருஹ க்ஷேத்ர சுதாப்திர் வித்ஹைர் ஜனஸ்ய மோஹ.
அவர் மேலும் மேலும் மாயை வயப்படுறார். And aham mameti, oh, this is my country, this is my family, this is my house, this is my children, so on, so on. Oh, mama, mine, and I am this person, I am this body. This is illusion. அகம் மமேதி, ஓ இது என்னுடைய நாடு, இது என்னுடைய குடும்பம், இது என்னோட வீடு, இது என்னுடைய குழந்தைகள், இதே மாதிரி மமா என்னோடது, நான் இந்த நபர், நான் இந்த உடல், இதுதான் மாயை. So, Arjuna appeared to be illusion. அதனால அர்ஜுனன் இங்க மாயை வயப்பட்ட மாதிரி தெரியுது. So how I shall fight with my brothers and grandfather on the other side? எப்படி நான் சண்டை போறது என்னுடைய சகோதரர்களோட, என்னுடைய பாட்டனார் கூட? He became so much illusion. அவன் ரொம்பவும் மாயை வயப்பட்டிருக்கான். Tantatha Kripayavistam. He became illusion, not unnecessarily. He was very much compassionate with his family members. தம் ததா கிருபயாவிஷ்டம். அவன் தேவையில்லாம மாய வயப்படல, அவன் ரொம்பவும் அனுதாபம் கொண்டிருக்கான், அவனுடைய குடும்ப உறுப்பினர்கள் மீதான அனுதாபம். Kripayavistam. Ashupurna Kulekshanam. And he was crying. There was tears in his eyes. கிருபயா விஷ்டம் அஸ்ரு பூர்ணா குலேக்ஷனம். அவன் அழறான், அவனுடைய கண்கள்ல கண்ணீர் வருது. Visidantam idam vakam. And he was lamenting in this way. How shall I fight? விஷீதந்தம் இதம் வாக்கியம். அவன் எப்படி கவலைப்படுறான்னா, எப்படி நான் சண்டை போடுறது? So Krishna then began to speak. Krishna saw that my friend Arjuna has become too much illusion. அதனால கிருஷ்ணர் பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் பார்க்கிறார், எனது நண்பன் அர்ஜுனன் ரொம்பவும் மாய வயப்பட்டிருக்கான். So he wanted to kill the demon of illusion. Therefore he is mentioned here as Madhusudana. அதனால அவர் அந்த மாயை என்ற அசுரனை கொல்லணும்னு பார்க்கிறார். அதனாலதான் இங்க அவரை மதுசூதனான்னு குறிப்பிடப்பட்டிருக்கு. Krishna comes. He has got two business. Paritranaya sadhana, vinashaya cha duskritam. கிருஷ்ணர் வரார், அவருக்கு ரெண்டு வேலைகள் இருக்கு. பரித்ராணாய சாதுனாம், விநாசாய சதுஷ்கிருதாம். Side by side, giving protection to his devotees. ஒரே சமயத்துல பாதுகாப்பு கொடுக்கிறார் அவருடைய பக்தர்களுக்கு. Sadhu. Sadhu means devotee. சாது, சாது அப்படின்னா பக்தன். Devotee of Krishna is mentioned in the Bhagavad Gita as sadhu. பகவத்கீதையில கிருஷ்ண பக்தனை சாது அப்படின்னு குறிப்பிடப்படுது. Apiche sidurachara bhajate mam ananya bhav. Sadhureva samanta. One who is strictly a pure devotee of Krishna, he is mentioned as sadhu. அபிச்சேத் சூத்ராச்சாரோ பச்சதே மாமனன்யபாக் சாதுரேவ சமந்தவ்ய. யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய தூய பக்தரா இருக்காரோ அவர் சாதுவா குறிப்பிடப்படுறது. Sadhureva samanta. Sammak vavasita he is. He is first class sadhu. Even if he is a grihastha, it doesn't matter. Generally we understand sadhu means with saffron cloth. No. சாதுரேவ சமந்தவ்ய சம்யக் வியவசிதோ இஷ்டஹ. அவர் முதல் தரமான சாது. அவர் ஒரு கிரகஸ்தரா கூட இருக்கலாம், அதை பத்தி கவலை இல்லை. பொதுவா நம்ம என்ன புரிஞ்சிட்டு இருக்கோம்னா சாதுன்னா காவி உடை அணிஞ்சிருக்கிறவர்னு இல்ல. Sadhu's qualification is that he must be a pure devotee of Krishna. சாதுவோட தகுதி அவர் கிருஷ்ணருடைய தூய பக்தரா இருக்கணும். Sadhava sadhu bhusana. Sadhava sadhu bhusana. சாதவ சாது பூஷணா. So now Krishna speaks. See Bhagavan Uvad. Bhagavan. This Bhagavan means one who is full with 6 kinds of opulences. He is called Bhagavan. இப்ப கிருஷ்ணர் பேசுறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகவான், இந்த பகவான் அப்படின்றது யார் ஒருத்தர் 6 வகையான ஐஸ்வர்யங்களை
முழுமையா உடையவரா இருக்காரோ அவர்தான் பகவான் அழைக்கப்படுறார். Vaisajyasya samagrasya bijyasya jasasya sriya jnana vairagyayasya saraiti bhavangana. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரேயः ஞான வைராக்யஸ்சைவ சன்னாம் பக இதிங்கனா. Bhava. Bhagavan and Krishna. Krishna means all attractive. Bhagavan Sri Krishna. பகவான் மற்றும் கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படின்னா அனைத்தையும் ஈர்க்கக்கூடியவர். Krishnastu Bhagavan Sayam. There are other great personalities. Lord Shiva is also sometimes described as Bhagavan. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணா. கிருஷ்ணாஸ்து பகவான் ஸ்வயம். வேற எத்தனையோ மிகச்சிறந்த நபர்கள் இருக்காங்க. சிவபெருமான் கூட சில சமயத்துல பகவான் வர்ணிக்கப்படுறார். Similarly, Lord Brahma, Narada, others are also sometimes described as Bhagavan. அதே மாதிரி பிரம்மதேவர், நாரதர், இந்த மாதிரி மற்றவர்களும் பகவான் வர்ணிக்கப்படுறாங்க. But real Bhagavan means Krishna. ஆனா உண்மையான பகவான் கிருஷ்ணா. They are Bhagavan partial. அவங்களும் பகவான், ஆனா ஒரு பகுதி. All these things have been very much carefully analyzed by Srila Rupa Goswami. இது எல்லாவற்றையும் ரொம்ப கவனத்தோட ஆராயப்பட்டிருக்கு ஸ்ரீல ரூப கோஸ்வாமியால. He has analyzed in the Bhakti Rasamrita Sindhu, which we have translated into English, Nectar of Devotion. அவர் இத பக்தி ரசாமிருத சிந்துல ரொம்பவும் ஆராய்ந்து எழுதியிருக்கார். அது ஆங்கிலத்துல நெக்டர் ஆஃப் டிவோஷன் என்ற பெயர்ல மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. He has analyzed that Krishna is 100% Bhagavan. அவர் எப்படி ஆராய்ந்திருக்காருன்னா கிருஷ்ணர் 100% பகவான், And Narayan is 94% Bhagavan. மற்றும் நாராயண 94% பகவான், And Lord Shiva is 84%. சிவபெருமான் 84% பகவான், And all other living entities, we are minutely 78% Bhagavan. மற்ற உயிர்வாளிகள் எல்லாம், எல்லா உயிர்வாளிகளும் நம்ம எல்லாரும் 78% சிறிதளவு பகவானா இருக்கும். That means when you come to the perfection of life, when you are actually in the spiritual state, then you have got the qualities of Bhagavan in minute quantity, but not all the qualities, 78%. அப்படின்னா வாழ்க்கையினுடைய பக்குவ நிலையை அடையும் போது, உண்மையிலே நீங்க அந்த ஆன்மீக நிலையில் இருக்கும்போது உங்களுக்கு பகவானுக்கான குணாதிசயங்கள் இருக்கு. ஆனா அளவுல ரொம்ப சின்னதா இருக்கு, குறைச்சலா இருக்கு. எல்லா குணாதிசயங்களும் கிடையாது. 78%. These have been very nicely analyzed in Bhakti Rasamrita Sindhu. இதை மிக அருமையா பக்தி ரசாமிருத சிந்துல ஆராய்ந்து எழுதப்பட்டிருக்கு. And the Shastra says also, Krishnastu Bhagavan Sayam. மேலும் சாஸ்திரங்களும் சொல்லுது, கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். In the Srimad Bhagavatam, there is a list of all the incarnations. ஸ்ரீமத் பாகவதத்துல அவதாரங்களுடைய பட்டியல் இருக்கு. Such and such incarnation appears for such and such particular activities. அது இந்த அவதாரங்கள் இந்த குறிப்பிட்ட நோக்கத்துக்காக தோன்றுகின்றனர். In that incarnation list, there is name of Lord Ramchandra also, Lord Buddha also. Buddha's name is also there. அந்த அவதாரங்கள் பட்டியலில் ராமச்சந்திரருடைய பெயர் இருக்கு, பகவான் புத்தருடைய பெயரும் கூட, புத்தர் பெயர் கூட அங்க குறிப்பிடப்பட்டிருக்கு. But in the conclusive portion, it is declared there, ete chansakala pumsa Krishnastu Bhagavansa. ஆனா முடிவில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏதே சாம்ச கலா பும்சா கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். In that list, the name of Lord Krishna, Lord Balaram is there also.
But the conclusion is given by Vyasadeva that except Krishna, all others, they are a plenary expansion of Krishna or part of plenary expansion of Krishna, Angsha Kala. அந்த பட்டியலில் பகவான் கிருஷ்ணருடைய பெயர், பகவான் பலராமருடைய பெயரும் கூட இருக்கு. ஆனா முடிவில் வியாசதேவர் கிருஷ்ணரை தவிர மற்ற எல்லாருமே கிருஷ்ணருடைய முழுமையான ஒரு விரிவாக்கமோ அல்லது அவருடைய விரிவாக்கத்தின் விரிவாக்கமாவோ தான் அம்ச கலா. Angsha means direct expansion and Kala means expansion of the secondary expansion. அம்சா அப்படின்னா நேரடியான விரிவாக்கம். அம்ச கலா, அம்சா அப்படின்னா நேரடியான விரிவாக்கம் மற்றும் கலா அப்படின்னா அந்த இரண்டாவது விரிவாக்கத்தினுடைய விரிவாக்கம். So it is concluded there that iti chamsa kala pumsa, all these incarnations, they are either Angsha or Kala. But Krishna, the name Krishna, Krishnastu Bhagavan Swayam. என்ன முடிவு சொல்லப்படுதுன்னா ஏதேச்சாம்ச கலா பும்ச, எல்லா அவதாரங்கள்லயும் அவங்க ஒன்னு அம்சா அல்லது கலா. ஆனா கிருஷ்ணர் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், He is the original personality of God, Krishna. அவரே முழுமுதற் கடவுள் கிருஷ்ணா. The same thing here Vyasadeva described. Sri Bhagavan Uvat. He is not ordinary person. Bhagavan speaking. அதேதான் இங்க வியாசதேவரும் விளக்குறார். ஸ்ரீ பகவான் உவாச்ச, அவர் ஒரு சாதாரண நபர் அல்ல, பகவான் பேசுறார். Bhagavan means, what is Bhagavan? Aishwarya. Aishwarya means riches. Nobody can be richer than Bhagavan. பகவான் அப்படின்னா பகவான்றது என்ன? ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா அப்படின்னா செல்வம். யாரும் பகவானை விட செல்வந்தரா இருக்க முடியாது. We have got our ideas of richness. I may be rich, but you are richer than me. Somebody is richer than you, somebody is richer than another. நமக்கும் செல்வம்ன்றது என்னன்றதுல ஒரு கருத்து இருக்கு. நான் பணக்காரரா இருக்கலாம், ஆனா நீங்க என்னை விட பணக்காரனா இருக்கலாம். வேற யாராவது உங்களை விட பணக்காரரா இருக்கலாம், அவரை விட இன்னொருத்தர் பணக்காரரா இருக்கலாம், இன்னொருத்தர். You go, make proceed. When you find out the final richest person, that is Bhagavan. நீங்க இப்படியே போயிட்டே இருந்தீங்கன்னா இறுதியில நீங்க இருக்கிறதுலயே செல்வந்தரை பாத்தீங்கன்னா அவர் தான் பகவான். Aishwarjasya samagras, all riches. Not that partial. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய, சமக்ரஸ்ய எல்லா செல்வங்களும் ஏதோ கொஞ்சம் அல்ல. One may have 1,000, another may have 1 lakh, one may have 1 crore, but nobody can say that I have got all the money. No, that is not possible. ஒருத்தர்கிட்ட 1000 ரூபாய் இருக்கலாம், ஒருத்தர் 1 லட்சம் இருக்கலாம், ஒருத்தர்கிட்ட 1 கோடி இருக்கலாம். ஆனா யாருமே என்கிட்ட எல்லா பணமும் என்கிட்ட இருக்குன்னு சொல்ல முடியாது. அது சாத்தியம் இல்லை. But Bhagavan has all the money. Aishwarjasya samagrasya, birjasya, similarly strength, bodily strength or power. ஆனா பகவான் இடத்துல எல்லா பணமும் இருக்கு. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய, அதே மாதிரி பலம், உடல் அளவுல பலம் அல்லது சக்தி. Aishwarjasya samagrasya, birjasya, jasasya, and similarly reputation. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸா, அதே மாதிரி புகழ். We are also reputed. But nobody can be reputed than Krishna. நம்ம புகழ் வாய்ந்தவங்க, ஆனா கிருஷ்ணரை போல யாருமே புகழ் வாய்ந்தவங்களா இருக்க முடியாது. Just like 5,000 years ago, he spoke this Bhagavad Gita, and he so reputed that Krishna spoke Bhagavad Gita, and still it is running on. உதாரணத்துக்கு 5000 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணர் இந்த பகவத்கீதையை உபதேசிச்சார். அவர் அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவரா இருக்கார். இந்த பகவத்கீதையானது இன்னமும் வழக்கத்துல இருந்துட்டே இருக்கு. Not only in India, but we are traveling all over the world. There are so many editions of Bhagavad Gita.
So he is so reputed. இந்தியாவில் மட்டும் இல்லை, நாங்கள் உலகம் முழுக்க பயணிக்கிறோம். எத்தனையோ பிரதிகள் இந்த பகவத்கீதை இருந்துட்டு இருக்கு. அவர் அந்த அளவுக்கு புகழ் வாய்ந்தவராக இருக்கார். Saisajyasya samagrasya bijasya jasasa sriya, and beautiful, the most beautiful, Krishna must attract. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரீயா. அழகு, கிருஷ்ணர் மிகவும் அழகு வாய்ந்தவர், எல்லாரையும் கவரக்கூடியவர். Jasasa jnana, knowledge. Now, Krishna's knowledge, there is no limit. Still, the knowledge, the book of knowledge which has given this Bhagavad Gita, there is no comparison. There is no second book in the whole world which contains so full of knowledge. யசஸ்ரீ ஞான, அறிவு. அவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிவு புத்தகமான பகவத்கீதையை வேற எதோடையும் ஒப்பிட முடியாது. இப்படிப்பட்ட ஒரு முழுமையான அறிவு நிரம்பிய புத்தகம் இந்த உலகத்துல வேற எந்த ஒரு புத்தகமும் கிடையாது. So, Jnana and Vairagya also. In spite of all the property of Krishna, Krishna doesn't care for this material world. மற்றும் வைராக்கியா கூட, இந்த எல்லா சொத்துக்கள் இருந்தும் கிருஷ்ணர் இந்த பௌதிக உலகத்தை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. He is busy in the spiritual world. Radha Madhava, Kunja Vihari, he is busy in Vrindavan. அவர் ஆன்மீக உலகத்துல ரொம்ப மும்முரமா இருக்கார். ராதா மாதவ குஞ்ச பிஹாரி, அவர் விருந்தாவனத்துல ரொம்ப மும்முரமா இருக்கார். He has many servants, just big man, has got many secretaries, servants, they look after. ஒரு பெரிய நபர் இருக்காருன்னா அவருக்கு காரியதரிசி இருக்காங்க, சேவகர்கள் இருக்காங்க, அவருக்கு தேவையானது எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க. Similarly, in this material world, he is the representative. Brahma, Vishnu, Maheshwar, they are managing the affairs of this whole universe. கிருஷ்ணரோட பிரதிநிதிகளான பிரம்மா, விஷ்ணு, மகேஸ்வரா, இந்த பிரபஞ்சத்தினுடைய நிர்வாகம் எல்லாத்தையும் அவங்க பாத்துக்கிறாங்க. But he is enjoying and Vrindavan, Jai Radha Madhava, Kunja Vihari. ஆனா அவர் விருந்தாவனத்துல அனுபவிக்கிறார். ஜெய ராதா மாதவ குஞ்ச பிஹாரி. He has no concern. He doesn't care what is happening here. But it does not mean that he doesn't care, but he has no anxiety how the things are being managed. அவர் கவலைப்படுறதில்ல, இங்க என்ன நடக்குதுன்றத பத்தி அவர் கவலைப்படுறதில்ல. ஆனா அவர் எதையும் கண்டுக்காம இருக்காரு அப்படின்றதில்ல, ஆனா எப்படி நிர்வாகம் செய்யறதுன்றத பத்தின பதட்டம் அவருக்கு இல்ல. When it is mismanaged, then sometimes Krishna comes in his Vasudev form, not the original Krishna. இங்க நிர்வாகத்துல தவறு ஏற்படும் போது வாசுதேவ ரூபத்துல கிருஷ்ணர் இங்க வர்றார் சில சமயத்துல, ஆனா அந்த மூல ரூபமா இல்ல. Original Krishna never leaves Vrindavan. அந்த மூல ரூபமான கிருஷ்ணர் பிருந்தாவனத்தை விட்டு பிரியறதே இல்ல. Padamekam nagacchati. He is always in his abode. பதம் ஏகம் ந கச்சதி, அவர் எப்பொழுதுமே அவருடைய லோகத்திலேயே இருக்கார். Chintamani prakara sadmasu kalpa vrikha lakhabritesu surabhi rabhipalayan Lakshmi sahasra sata samrama sevvamanam govindam adi purusham tamaham bhajam. चिंतामणि प्रकर्षत मशु कल्प वृक्ष लक्षावृतेश सुरभि रविपालयन्तम लक्ष्मी सहस्र शत संभ्रम सेव्यमानम गोविंदमादि पुरुषम तमहम भजामि. He is very much adhered to his cow Surabhi Ravipalan. அவர் எப்பொழுதும் அவருடைய பசுக்களை பின்தொடர்ந்தே இருக்கார். சுரபி ரவிபாலயந்தம். And is surrounded by hundreds and thousands of goddess of fortune. அவர் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகளால சூழ்ந்த வண்ணம் இருக்கார். These gopis, he is surrounded. அவர் கோபியர்கள் சூழ இருக்கார். Lakshmi sahasra sata samrama sevvamanam. We are here praying goddess of fortune to have some favor. But in the spiritual world,
Krishna is served by hundreds and thousands of bodhisattvas. லக்ஷ்மி சகஸ்ர சதசம்பிரம சேவியமானம். நம்ம அதிர்ஷ்ட தேவதையிட்ட அவருடைய வரம் வேண்டி பிரார்த்திக்கிறோம். ஆனா ஆன்மீக உலகத்துல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான அதிர்ஷ்ட தேவதைகள் கிருஷ்ணருக்கு சேவை புரியுறாங்க. This is Krishna's position. இதுதான் கிருஷ்ணருடைய நிலை. So, I do not know why foolish people, they do not understand what is God. கடவுள்னா என்ன அப்படின்றத ஏன் இந்த மூடத்தனமான மக்கள் புரிந்து கொள்ள முடியல? Everything is there. எல்லாமே இருக்கு. And he comes also, personally. அவரே வர்றார். Not only the God's name, address, activities and everything is there, but he comes personally also. கடவுளோட பெயர் மட்டும் இல்ல, முகவரி, அவருடைய செயல்கள் எல்லாமே இங்க இருக்கு. அவர் தனிப்பட்ட முறையிலும் வர்றார். He proves, Krishna, he proves that he is the supreme personality of God. அவர் அதை நிரூபிக்கிறார். அவரே முழுமுதற் கடவுள்ன்றது. When Krishna was present, he proved all these things. Aisajyasya samagrasya bijyasya jasasasriya. He proved. கிருஷ்ணர் அதை நிரூபிக்கிறார். கிருஷ்ணர் இங்க இருக்கும்போது இது எல்லாத்தையும் நிரூபிச்சிருக்கார். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ்ரய. அவர் நிரூபிச்சிருக்கார். He had 16,000 wives. அவருக்கு 16,000 மனைவிகள் இருந்தாங்க. And each wife a big palatial building of marble, bedecked with jewels and garden with parijat flowers. These are descriptions. Nobody can maintain 16,000 wives in 16,000 palaces. ஒரு மனைவிக்கும் மிகப்பெரிய மார்பிள் அரண்மனைகள் இருந்தது. மிகப்பெரும் ஆபரணங்கள் எல்லாம் அதுல பதிக்கப்பட்டிருந்தது. தோட்டங்கள் இருந்தது பாரிஜாத மலர்களோட. இதெல்லாம் வர்ணனை கொடுக்கப்பட்டிருக்கு. யாராலையும் 16,000 மனைவியர்களை 16,000 அரண்மனைகள்ல பராமரிக்க முடியாது. Not only that, not that if he enters in one palace, he lives with one wife, the other wives are vacant. No. அது மட்டும் இல்ல, அவர் ஒரு அரண்மனையில நுழைஞ்சார் அப்படின்னா அவர் ஒரு அரண்மனையில மனைவி கூட இருக்கும்போது மற்ற மனைவியர்கள்லாம் அவர் இல்லாம இருக்காங்க அப்படின்றது இல்ல. He expanded himself into 16,000 forms. அவர் 16,000 ரூபங்களா விரிவடைஞ்சு And with each wife was living comfortably. ஒரு மனைவியர்கள் கூடவும் சௌகரியமா வாழ்ந்துட்டு இருந்தார். Each wife had 10 children. ஒரு மனைவிக்கும் 10 குழந்தைகள் இருந்தாங்க. And those children also had each 10 children, grandsons. In this way, Krishna's family was more than 1 crore. Jaduvans. அந்த குழந்தைகளுக்கும் ஒரு குழந்தைகளுக்கும் 10 குழந்தைகள் இருந்தாங்க, பேர குழந்தைகள். இந்த விதத்துல கிருஷ்ணருடைய குடும்பத்துல 1 கோடிக்கு மேல எதோ வம்சத்தை சேர்ந்தவங்க. So, if you study from material point of view, when Krishna was present, he proved that he is Bhagavan. ஒரு பௌதிகமான பார்வையில கூட நீங்க ஆராய்ந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் இங்க இருக்கும் பொழுது அவர்தான் பகவான்றத நிரூபிச்சிருக்கார். Bhagavan means not a big beard and meditation. Krishna never became Bhagavan by meditation. பகவான் அப்படின்னா ஏதோ தாடி வச்சுட்டு தியானம் பண்றவர் அல்ல. கிருஷ்ணர் தியானத்தினால பகவான் ஆனவர் அல்ல. He was not a manufactured God. அவர் உருவாக்கப்பட்ட ஒரு கடவுள் அல்ல. He is God always. He is not manufactured. அவர் கடவுள் எப்பவுமே. அவர் உருவாக்கப்பட்டவர் அல்ல. When he was on the lap of his mother Jashoda, he was God. யசோதாவோட மடியில இருக்கும்போது அவர் கடவுளாவே இருந்தார். The Putana came to kill him, but Krishna killed him. பூத்தனா அவரை கொல்ல வந்தபோது கிருஷ்ணர் அந்த பூத்தனாவை கொன்னார். In this way, if we read the life of Krishna, he is proved Bhagavan. இந்த விதத்துல அவருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பார்க்கலாம். அவர் பகவான்றத நிரூபிச்சிருக்கார். Not only he proved himself, but all other great authorities accepted him, Bhagavan. அவர் நிரூபிச்சார் அப்படின்றது மட்டும் இல்ல, மற்ற எல்லா மிக உயர்ந்த அதிகாரிகளும் அவரே பகவான்றத ஏற்றுக்கொண்டிருக்காங்க. There are 4 Vaishnava acharyas
in the recent years, மொத்தம் 4 வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் இருக்காங்க. and one Mayavad Acharya, Shankaracharya. Shankaracharya also, although he is inclined to the impersonal feature of the Lord, but he accepted Krishna, Sa Bhagavan Swayam Krishna. He accepted. ஆச்சாரியர் மாயாவத ஆச்சாரியர் சங்கராச்சாரியா அவர் கூட பகவானுடைய அருவ ரூபத்து மீது விருப்பம் கொண்டவரா இருக்கார். ஆனாலும் அவர் கூட ச பகவான் ஸ்வயம் கிருஷ்ணா அப்படின்னு ஏத்துட்டு இருக்கார். Krishna is the Supreme Personality of God. Narayana. Narayana Bhaktya. கிருஷ்ணரே பரம புருஷ பகவான் நாராயணா நாராயணா அவ்யக்தாத். So, other Vaishnavacharya, Ramanujacharya, Madhyacharya, Vishnu Swami, Nimbarka, lately Lord Chaitanya, all of them accepted Krishna is the Supreme Personality of God. அதனால மற்ற எல்லா வைஷ்ணவ ஆச்சாரியர்களும் ராமானுஜாச்சாரியா மத்வாச்சாரியா விஷ்ணு சுவாமி நிம்பார்க்கா அதன் பிறகு சைத்தன்ய மகாபிரபு எல்லாருமே கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் ஏத்துட்டு இருக்காங்க. And Arjuna, he also, when he heard from him Bhagavad Gita, he accepted him as the Supreme Personality of Godhead. Parabrahma, Paramdhama, Pavitram, Paramam Bhavan, Purusam Shastratam. மேலும் அர்ஜுனன் கூட நம்ம பகவத்கீதையிலிருந்து அர்ஜுனன் இருந்து கேட்கலாம், கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் ஏத்துட்டு இருக்கான். பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் புருஷம் சாஸ்வதம். So Krishna is accepted universally, the Supreme Personality of Godhead. Why people are making research? Where is God? I do not know. அதனால கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் அப்படின்றத பிரபஞ்சம் எங்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா ஏன் மக்கள் இன்னும் அதை ஆராய்ந்துட்டு இருக்காங்க, கடவுள் எங்க? Why they are uselessly taking so much hard labor to search out God? Here is God, Krishna. ஏன் இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாம அவங்க கடினமா உழைக்கணும் கடவுளை தேடிட்டு? இங்க கடவுள் இருக்கார், கிருஷ்ணர். Bhagavan Uvacha. பகவான் உவாச்சா. So, there is no reason, there is no the chance of not accepting Krishna as the Supreme Personality of God. கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் அப்படின்றத ஏற்றுக்கொள்ளாம இருக்கிறதுக்கு காரணமே இருக்க முடியாது. Krishna personally says that matta parataram nanya kinchidasti dhananjaya. அத கிருஷ்ணரே சொல்றார். மத்தா பரதரம் ஞான்யத் கிஞ்சிதஸ்தி தனஞ்சயா. There is no more superior element above me. என்னை விட உயர்ந்த விஷயம் வேற எதுவும் கிடையாது, எனக்கு மேல எதுவும் கிடையாது. Aham sarvasya prabhava. I am the origin of everything. அகம் சர்வஸ்ய பிரபவ, நானே அனைத்திற்கும் மூலமானவன். Aham adi devanam. அகம் ஆதிர்ஹி தேவானாம். Then there are so many statements. Krishna is the Supreme Personality of God. இந்த மாதிரி நிறைய கூற்றுக்கள் இருக்கு கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான்றதுக்கு. So anyone who is actually serious about understanding about the Supreme Personality of Godhead, there is no difficulty. அதனால யார் ஒருத்தர் முழுமுதற் கடவுளை புரிஞ்சுக்கிறதுல தீவிரமா இருக்காங்களோ அப்போ அதுல கஷ்டம் எதுவும் கிடையாது. But because we are obstinate, because we are sinful, because we are lowest of the mankind, because our knowledge has been taken away by Maya, and because we are atheists, we do not accept Krishna as the Supreme Person. நம்ம பிடிவாதம் பிடிக்கிறதுனால, நம்ம பாவிகளா இருக்கிறதுனால, ஏன்னா நாம இருக்கிறதுலே ரொம்ப கீழ்த்தரமான மனிதர்களா இருக்கிறதுனால, ஏன்னா நம்மளுடைய அறிவு மாயாவால திருடப்பட்டிருக்கிறதுனால, ஏன்னா நம்ம நாஸ்திகர்களா இருக்கிறதுனால நம்ம கிருஷ்ணரே முழுமுதற் கடவுள்ன்றதை ஏத்துக்காம இருக்கோம். Otherwise there is no reason. அப்படி இல்லைன்னா வேற என்ன காரணம் இருக்க முடியும்? Krishna therefore describes Namang duskitanam mūఢā prapaddante naradhama. அதனாலதான் கிருஷ்ணர் விளக்குறார்,
நமாம் துஷ்கிருத்தினோ மூடா பிரபத்யந்தே நராதமா. Unless one is duskritina, always miscreants, full of sinful life, he cannot deny Krishna as the Supreme Personality of God. ஒருத்தன் துஷ்கிருத்தனாக இருந்தால் ஒழிய, எப்பவும் பாவகரமான செயல்களில் ஈடுபட்டால் ஒழிய, அவனால கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான்றத நிராகரிக்க முடியாது. This Krishna consciousness movement is preaching all over the world that you are all advanced in civilization and advanced in scientific knowledge and advanced in everything, but you are missing one thing, God, Krishna. அதனால நம்முடைய இந்த கிருஷ்ண பக்தி இயக்கமானது உலகம் முழுக்க என்ன பிரச்சாரம் செய்தன்னா, நீங்க நாகரிகத்துல வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, விஞ்ஞான அறிவில வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, எல்லாத்துலயும் வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க, ஆனா ஒரு விஷயத்தை நீங்க இழந்துட்டு இருக்கீங்க, கடவுள் கிருஷ்ணர். So here is God, here is Krishna. You try to understand Krishna and be Krishna conscious and make your life successful. That is our propaganda. Thank you very much. Hare Krishna. So இங்க கிருஷ்ணர் இருக்காரு, இங்க கடவுள் இருக்காரு. கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. நீங்க கிருஷ்ண உணர்வுல இருங்க, உங்க வாழ்க்கையை பூரணத்துவமாக்குங்க. இதுதான் எங்களுடைய பிரச்சாரம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா.